அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று சிவாஜி எம்ஜிஆர் ஏன் இணைந்து நடிக்கவில்லை, எம்ஜிஆர் கொடுத்த முத்தம் யாருக்கு, தாய்ப்பாசத்தில் சிறந்தவர் சிவாஜியா எம்ஜிஆரா? அது மட்டுமல்ல, இன்றைய நிலையில் பாராளுமன்ற தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. அதே சமயத்தில் தேர்தல் பத்திரங்கள், சிஏஏ சட்டம், தேர்தல் ஆணையர்கள் நியமனம், விவசாயிகளுடைய போராட்டம், மக்கள் நீதி மையத்தின் முடிவு சரியா, சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்தது ஏன், தேமுதிக பாமக கூட்டணி இழுபறி ஏன், பாராளுமன்ற தேர்தலில் யார் கை ஓங்கும்? இதுதான் இன்றைய வீடியோ. வாருங்கள் வீடியோவுக்கு. பாருங்கள், பகிருங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை அழுத்தி. ஒரு காலத்தில் எம்.கே. தியாகராஜ பாகவதர் மற்றும் பி.யு. சின்னப்பா இருவரும் தமிழ் சினிமாவில் கலக்கி வந்தார்கள். அதன் பின்னர் எம்ஜிஆர், சிவாஜி இந்த இருவரும் 1950க்கு பிறகு போட்டுக்கொண்டு நடிக்க வந்தார்கள். 1954 கூண்டுக்கிளி என்ற படத்தில் முதலாக இணைந்து நடித்தார்கள். அதில் எம்ஜிஆர் ஹீரோவாகவும் சிவாஜி வில்லனாகவும் நடித்த நிலையில் அந்த படத்தை இருவரின் ரசிகர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் படமும் 100 நாள் ஓடவில்லை. அதிலிருந்து இந்த இருவரும் இணைந்து நடிப்பதில்லை என்று முடிவெடுத்து விட்டார்கள். காரணம் என்னவாக இருக்கும் என்று இருவரின் ரசிகர்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய கணிப்பு என்னவென்றால், ஒருவேளை எம்ஜிஆருக்கு சிவாஜி வில்லனாக நடிப்பதை சிவாஜி ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அதனால்தான் சிவாஜி அவருடைய அந்த கூண்டுக்கிளி படம், 2 பேரும் இணைந்து நடித்த அந்த படம் வெற்றி பெறவில்லையோ என்று எண்ணுகிறேன். ஆனால் சிவாஜி சில படங்களில் வில்லனாக நடித்துள்ளார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ரங்கோன் ராதா மற்றும் புதிய பறவை போன்ற படங்களில் அவர் கதாநாயகனாக நடித்த அதே நேரத்தில் வில்லனாகவும் நடிப்பில் விளாசி இருப்பார். அதை அவர் ரசிகர்கள் ரசித்தார்கள், விரும்பினார்கள். ஆனால் எம்ஜிஆரோடு மட்டும் இணைந்து நடித்ததை அவர்கள் ஏற்கவில்லை, விரும்பவில்லை. அதே சமயம் சிவாஜி, சத்யராஜ் இணைந்து நடித்த ஜல்லிக்கட்டு படத்தின் 100வது நாள் வெற்றி விழாவில் எம்ஜிஆர் அப்போது முதலமைச்சராக இருந்தார். அந்த வெற்றி விழாவில் அவர், உலகம் முழுக்க தேடி பார்க்கிறேன், என் தம்பி சிவாஜிக்கு இணையாக ஒரு நடிகனும் இல்லை என்று சிவாஜிக்கு புகழாரம் சூட்டினார் எம்ஜிஆர். அது மட்டுமன்று, அவரை அரவணைத்து பாசம் பொங்க, கண்களில் நீர் கசிய கட்டிப்பிடித்து கன்னத்தில் முத்தம் கொடுத்தார். உடனே நம்பியார், அங்கிருந்த நம்பியார் அவர்கள் தனக்கும் முத்தம் வேண்டும் என்று கேட்டு கன்னத்தை காட்ட நோ என்று சொல்லிவிட்டார் எம்ஜிஆர். அந்த அளவுக்கு சிவாஜி மேல் பாசம் வைத்து இருவரும் அண்ணன் தம்பிகளாகவே பழகி வந்தார்கள். ஆனால் ரசிகர்கள் தான் தேவையில்லாமல் வீணாக அவர்களுக்குள் விவாதங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தாய்ப்பாசத்தில் சிறந்தவர் சிவாஜியா எம்ஜிஆரா என்று கேட்டால், நடிப்பில் எப்படி போட்டி போட்டார்களோ அப்படியே தான் தங்களுடைய தாய்ப்பாசத்திலும் இருவருமே தங்கள் அன்னையர் மேல் அந்த அளவுக்கு பாசமாக இருந்தார். அது மட்டுமன்றி, அன்னையர் பெயரால், அவர்களுடைய அன்னையர் பெயரால் இல்லம் கட்டினார்கள். சிவாஜியினுடைய இல்லத்தின் பெயர் அன்னை இல்லம், எம்ஜிஆருடைய இல்லத்தின் பெயர் சத்யா இல்லம். இப்படி சிவாஜி சொல்லப்போனா சிவாஜி பிலிம்ஸ்ல அந்த லோகோவுல சிவாஜி அவரது அன்னையுடன் இருப்பது போன்ற ஒரு லோகோ இருக்கும் சிவாஜி பிலிம்ஸ்ல. அதே மாதிரிதான் எம்ஜிஆர் தன்னுடைய அன்னையின் பெயரால் சத்யா மூவிஸ்
என்று பெயர் வைத்தார். இருவருடைய அன்னையரும் சிவாஜி எம்ஜிஆர் இருவரிடமே பாசமாக இருப்பார்கள். அதாவது சிவாஜியுடைய அம்மாவிடம் எம்ஜிஆர் அவரும் அவரை அம்மா என்று அழைத்து அவர் வீட்டிற்கு சென்று சாப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரிதான் எம்ஜிஆருடைய அம்மாவையும் சிவாஜி தன்னுடைய அம்மாவாக நினைத்து பாசம் காட்டியது. ஆக இந்த இருவரும் இணைந்து நடிப்பதற்குத்தான் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே ஒழிய இந்த இருவரும் தங்கள் அன்னையர் மேல் பாசம் வைத்திருந்ததை போல ஒருவர் மேல் பாசம் வைத்திருந்ததுதான் உண்மை. அதுதான் காலம் கடந்த உண்மை. அதுதான் காலம் கடந்தும் நிற்கும் நட்பு. இது இந்த இருவரின் சிவாஜி எம்ஜிஆரின் நட்பு பற்றிய ஒரு பதிவை பார்த்தோம். அடுத்தது பாராளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்புகள் நியூஸ் 18 சேனலில் வெளியிடப்பட்டது நேற்று. அதன்படி அகில இந்திய அளவில் பாஜக கூட்டணி முன்னணியில் இருப்பதாக அவர்களுடைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் தமிழகத்தில் நிலைமை உல்டாவாக இருக்கிறது, நிலைமை தலைகீழாக இருக்கிறது. இதை ஏற்கனவே என்னுடைய யூடியூப் சேனல் சொல்லி இருக்கிறேன். இங்கு திமுக கூட்டணி முன்னணியில் இருக்கிறது. காரணம் வலிமையான கூட்டணி கணக்குத்தான் வெற்றி பெறுகிறது. ஆனால் மக்கள் நீதி இங்கே மையம் கொண்டுள்ளது. மக்கள் நீதி மையம் இந்த கூட்டணியில் மையம் கொண்டு விட்டது. அந்த மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு மாநிலங்களவை தொகுதி தருவதாக ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக இருவேறு கருத்துக்கள் பேசப்படுகிறது. ஆனால் கமலஹாசன் எப்பொழுதுமே ஒரு பின்னால் வருவதை உணர்ந்து அதற்கேற்ற மாதிரி அவர் முடிவெடுப்பார் என்று நாம் அறிவோம். அதன்படி அவர் அந்த முடிவை எடுத்திருக்கிறார். அதற்குள்ளே நாம் செல்ல விரும்பவில்லை. அது அவருடைய விருப்பம். அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இன்றைய நிலவரப்படி பாட்டாளி மக்கள் கட்சி மதில் மேல் பூனையாக இருக்கிறது. பாஜக பக்கமா அதிமுக பக்கமா என்று தெரியாமல் இருக்கிறது. ஆனால் அதே சமயம் பாமக பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஓபிஎஸும் டிடிவியும் பிஜேபியில் இணைந்து போட்டியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது இன்னும் முடிவாகவில்லை. ஓபிஎஸ் கூட தற்போது தேர்தலில் போட்டியிடவில்லை என்று கூறியதாக தகவல்கள் கசிந்தன. ஆனால் அதையும் அவர் வதந்தி என்று அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அடுத்து சரத்குமார் இங்கே சங்கமித்து விட்டார். சரத்குமார் பாஜகவோடு சங்கமித்து விட்டார். தேமுதிக அதிமுகவில் இடம் தேடிக்கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் தனித்து களம் காணலாம். ஆக தமிழகத்தில் 4 முனை போட்டி உறுதி. அகில இந்திய அளவில் பாஜக கூட்டணி முன்னணியில் இருந்தாலும் அதற்கு முன் சில பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. என்ன அது அப்படின்னா, தேர்தல் பத்திரங்கள். இப்ப நீங்க அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்க. தேர்தல் பத்திரங்கள் அதுதான் இப்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. தேர்தல் பத்திரங்களை எஸ்பிஐ வங்கி தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்து விட்டது உச்சநீதிமன்றத்தின் அழுத்தத்தினால். அந்த இதை இப்ப உச்சநீதிமன்றமும் அதை இணையத்தில் பதிவிட்டு விட்டார்கள். ஆனால் அதுல உள்ள இப்ப பிரச்சனைகள், அதுல பாரதிய ஜனதா பார்ட்டி தான் அதிகமாக நன்கொடை வாங்கி இருக்கிறது என்பதாக தகவல்கள் வருகின்றன. அது ஒரு பிரச்சனை. அடுத்தது சிஏஏ சட்டம் அமுல்படுத்தி இருக்கிறார்கள். அதுவும் 2019 வாக்குறுதி கொடுத்தது. இப்ப எலெக்ஷனுக்கு முடியறதுக்குள்ள அது அவசரமா அதை அமுல்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ஒரு பிரச்சனை. அடுத்தது தேர்தல் ஆணையர்கள் நியமனமும் அவசர கதியாக தேர்தல் நடத்துவதற்கு இப்போதுதான் அவர்கள் ஆணையர்கள் நியமித்திருக்கிறார்கள். அவர்கள் நாளை தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான தேதியை முடிவு செய்ய இருக்கிறார்கள். தேர்தல் ஆணையர்கள் நியமனத்திலும் பிரச்சனை இருந்திருக்கிறது. அடுத்து இது தவிர விவசாயிகள் போராட்டம் நெடுநாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் பிஜேபி கூட்டணி முன் இருக்கும் சவால்கள். இதையெல்லாம் மீறி அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அடுத்தது தேர்தல் ஆணையர்கள் தற்போது ஒரு வழியாக நியமனம் செய்யப்பட்டு விட்டார்கள். எஸ்பிஐ வழங்கிய தேர்தல் பத்திரங்கள் பற்றிய விவரங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அது தலைமை தேர்தல் ஆணையம்
இப்ப அதை இது பண்ணிட்டாங்க. கருத்து கணிப்பு நியூஸ் 18 கருத்து கணிப்போ, அதனுடைய அந்த நியூஸ் 18 கருத்து கணிப்போ அல்லது கருத்து திணிப்போ அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. அது எல்லா ஊடகங்களும் கருத்து கணிப்பு வெளியிட, பத்திரிகைகளும் கருத்து கணிப்புகள் வெளியிடுவார்கள். அது வேற விஷயம். ஆனால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற கொள்கைப்படி அவர்கள் அந்த மக்கள் தருவார்கள் தெளிவான தீர்ப்பு என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறும் முன் மக்களவை தேர்தல் தேதி நாளை 16/3/2024 சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு அறிவிப்பு வெளியாகிறது என்று தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. வாக்காளர் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், மனசாட்சிப்படி ஓட்டுக்கு பணம் வாங்காமல் நல்லவர்கள் நாடாள வாக்களியுங்கள். மீண்டும் விரைவில் சந்திப்போம். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம். உங்கள் அரங்கசேகர்.